சட்டசபையில வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க டிவிகே அமைச்சர்களை. ஏன்னா ரொம்ப யார் சொன்னா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே? இது ஒன்னே ஒண்ணுதான் விஜய் சார் சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். தாவேக்கால வந்து ஒரு பட்ஜெட் வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சதை வந்து ஒரு நல்ல ஒரு டெலிவரி. நான் பட்ஜெட்டை நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர் மரியவில்சனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப சாஃப்டான பர்சன். சட்டசபையில் பேசினதை வந்து என்னால் வந்து மறக்கவே முடியல. ஹைலைட்டே அவர் தான். புரிஞ்சுங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனரபிள் சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்னு ரொம்ப மரியாதையாக பேசிக்கிட்டு, நாங்கள் வந்து இந்த கணினி திட்டம் நாங்கள் கொண்டு வந்தோம், காலை உணவு திட்டம், இந்த மத்தியான உணவு திட்டம், இங்கன்னா எம்கே ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே ஒரு தலையிலையும் வந்து 1,29,000 கடனையும் எம்கே ஸ்டாலின் தான் வாங்கி வச்சாரு. அது சொல்றதுக்கு முன்னாடி ஆனரபிள் சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்னு சூப்பரா மரியாதையா பேசுறேன். லீக்கேஜ்னு சொல்றீங்க, எங்க சார் லீக்கேஜ்? ஒரு 3 இலாக்காவை நாங்க வந்து ஏற்கனவே லீக்கேஜ்னா ஃபெயில் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? 3 இலாக்காவோட இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் சார் டேபிள்ல இருக்குது. எப்ப வேணுமா அவரை வந்து அப்போ வந்து அதை எடுத்துட்டு டிஸ்பிளே பண்ணுவாரு அப்படின்னு. நேத்து வந்து ஆட்டம் பாம்புல இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா திரிய கிளி வச்சுட்டாரு. அந்த லீக்கேஜ் பேசினதுக்கு அப்புறம் நீங்க வீடியோ வேணா எடுத்து பாருங்க. எதிர்கட்சிங்க யாருமே சவுண்டே உள்ள. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேசுனதுக்கு ஸ்டன் ஆகி உட்கார்ந்துருப்பாங்கல்ல, பயந்து போய் உட்காந்துங்க. ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்டா மதமாற்ற சட்டம் வந்து அம்மையார் ஜெயலலிதா 2001 கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து போராடின பர்சன் ஜேசிடி பிரபாகர் அதே கட்சியில. சட்டசபையில வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க டிவிகே அமைச்சர்களை. ஏன்னா ரொம்ப யார் சொன்னா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே? இது ஒன்னே ஒண்ணுதான் விஜய் சார் சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, ஏடிஎம்கே, நாத்தாக்கா அப்படின்னு சொல்லுங்க. புரிஞ்சுங்களா? இது வந்து நான் வந்து டிஎம்கே வந்து இல்ல ஒரு லிஸ்ட்ல சேர்க்காதீங்க. புரிஞ்சுங்களா? இப்ப நேரா வந்து மற்றும் பலர் ஓகேங்களா? டிவிகே வெர்ஸ் மற்றும் பலர் தான். டிஎம்கேன்னு ஸ்பெசிஃபை பண்ணாத சொன்னாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு பழக்க தோஷத்துல சில விஷயங்கள் செய்வோம். புரிஞ்சுங்களா? இப்ப நான் குறிப்பிட்டு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வீட்டுக்கு எங்க ஆஃபீஸ் வரும்போது ஸ்கூட்டர்ல தான் வருவேன். அந்த ஸ்கூட்டர் எடுத்தேனாவே, ஏன்னா மற்ற இடத்துக்கு எல்லாமே நம்ம வந்து கார்ல போறதுனால ஸ்கூட்டர் எடுத்தேனாவே சமயத்துல வந்து இப்ப என் வைஃப் வந்து இது வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வாங்க. நான் ஸ்கூட்டர்ல ஏறி உட்காந்து நேரம் ஆஃபீஸ் வந்துருவேன். ஏன்னா நான் ரொம்ப போய் வாங்க மாட்டேன். அவங்க பையன் பொண்ணு வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனா அவங்க வேற ஏதாச்சும் சொல்லும் போது பாத்தீங்கன்னா மறந்துட்டு நேரம் ஆஃபீஸ் வந்துருவேன். நான் ஸ்கூட்டர் எடுத்தாவே ஆஃபீஸ் வந்துருவேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு வாட்டியில 2 வாட்டி போய் காரை ஓபன் பண்ணிட்டாரு. இது சந்தேகம் வருமா வராதான்? வழக்கறிஞரெல்லாம் சந்தேகப்பட வேண்டியது என்னோட கடமைங்க. இவர் எதுக்குங்க? ஏன்னா நம்ம ஸ்கூட்டர் எடுத்தா நேரம் ஆஃபீஸ் போயிடுறோம். இவர் நேரம் அந்த காரை தானே போய் ஓபன் பண்றாருன்னா இது ஒரு முறை இல்ல, 2வது முறை. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக திமுக வந்து நல்ல கூட்டா இருக்குது, கூட்டா சூப்பரா எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றதுனால ஐயா 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 வீடியோ இருக்கு, வீடியோ கேமரா இருக்காங்க அப்படின்னு போய் அவருக்கார ஏறுறாரு. அந்த மாதிரி தான் நான் அதை ஃபீல் பண்றேன். ஸோ டிவிகே வெஸ் மற்றும் பலர், அந்த மற்றும் பலர்ல தான் அவங்க அதிபர் எப்படியாச்சும் அம்பாசு முத்திரத்துல எதையாச்சும் ஒன்று பண்ணலான்னு பாக்குறாரு. அதிபருக்கு என்ன ஒரு எண்ணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்படியான இடைத்தேர்தலில் நம்ம 4% சொல்லி சத்தாக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாங்க இவர் 4% கூட கிடையாது, 3.25 தான் அப்படிங்கிறாங்க. இது 7.5 பாதி தான் 3.25ங்கிறாங்க. இது அரை 7.5. என்னப்பா நாம் தமிழர் யாருப்பா? அது அரை 7.5பா, அது 3.25பா அது அப்படிங்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த இது இடைத்தேர்தல் நின்று ஓகேவா, நம்ம வந்து ஒரு 12% வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம 12% எனக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் இன்னொரு 5 வருஷம் ஏமாத்திடலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா 8%ல இருந்து அவர் வந்து இடைத்தேர்தலில் போட்டா நிறைய கட்சிகள் போட்டி போடாது. அப்போ 18% அவர் விழுந்துச்சு. 18% வந்துட்டேன் இங்க இடைத்தேர்தலில் 18%. ஸோ அப்படிங்கும்போது இப்போ என்னன்னு கேட்டாரு, தம்பி நிதி நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு. இங்கே வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கிறாரு. எப்படி இவங்கன்னா இல்லாமல் நம்ம நின்னோன்னா ஒரு 12-13% வாங்கிடுவோம். எலும்பி வந்துட்டோம் பாரு.
4லேருந்து ஒரே இது 12% வந்துட்டான். அடுத்த வந்து சட்டசபை தான். அப்படி இப்படின்னு எதையாச்சும் கதையை விட்டு ஒரு 5 வருஷம் ஓட்டலான்னு சொல்லிட்டு அவரோட பிளான்ஸ். ஓகேங்களா, அதிபரோட பிளான்ஸ் வந்து இதுனா வந்து பண்ணி எப்படியாச்சும் இது பண்ணிடலாம். ஸோ அந்த மற்றும் பலரில் எப்படியாச்சும் நீங்கள் ஆள் போடாதீங்க பொது வேட்பாளராக நான் வந்திருக்கேன் அப்படின்னு எதையாச்சும் ஒன்று பண்ணி ஒரு 12% வாங்கி அப்போ தான் வந்து நான் பேசுகிறத எல்லாரும் கேட்பாங்க. இப்போ நீங்கன்னா நின்னீங்கன்னா ஓகேங்களா, 4-2 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னை ஃபீஸ் ஆக்கிடுவாங்க. உங்களுக்காக அப்புறம் நான் பேசவே முடியாது. இப்போ அவங்களுக்காக தானே பேசுகிறாரு, புரிஞ்சுக்கலாம். பொட்டி கொடுத்தா மட்டும் போதாது, இந்த மாதிரி கொட்டியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலிங் வந்து அவர் பேசி ட்ரை பண்ணுறாரு. அது வந்து அவர் பேசுகிறது வந்து நான் வந்து ஸ்பையினா வச்சு பார்க்கல. ஓகேங்களா, அவர் பேசுகிறது வந்து வெட்ட வழியாக நீங்கள் கிளியராக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாக் ஃப்ரம் ஹிஸ் ப்ரெஸ் மீட் இட் செல்ஃப். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், புரிஞ்சுங்களா. வேறு எதை வச்சு நான் சொல்கிறேன், எனக்கு ஸ்பை இல்லை, அவர் கூட ஆள் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. மக்களே அதை நல்லா உன்னிப்பு பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும் இவர் இந்த மாதிரி ப்ராடு பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ அதிபர் வந்து இதுக்கு தான் ட்ரை பண்ணுறாரு. ஓகேங்களா, அவர் அதனால தான் சொல்கிறேன் டிவிகே வேர்சஸ் மற்றும் பலர். ஓகேங்களா, இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஓகேங்களா, ஸ்ரீலங்கா, ஓகேங்களா, இந்த மாதிரி இது என்ன ஸ்ரீலங்கா, இன்னும் பர்மா பூட்டானில் கூட சில கட்சிகள் இருக்குது. ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குன்னா அதுவும் எல்லாத்தையும் வச்சு நம்ம வச்சு மொத்தமாக அடிக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கணும். டிவிகே அமைச்சர்களோட பெர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி வந்து டிஎம்கேல எக்ஸ் அமைச்சர்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து எங்களை கவர்ந்தது இருக்கு. உங்களை கவர்ந்தது எது? அமைச்சர் மரிய வில்சனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப இன்டலெக்டாக வந்து ஒரு துறையில் வந்து வேலை செஞ்சுருக்காரு. ஓகேங்களா, அவர் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப சாஃப்டான பர்சன். பர்சனலாக நான் ஒரு மீட் பண்ணப்போ வந்து ரொம்ப சாஃப்டான பர்சன். எல்லா விஷயத்தையுமே உண்மையில சொல்ல போனால் சில விஷயங்களுக்காக நாங்கள் தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பு சார்பாக வந்து எங்கள்கிட்ட ஏழைகள் வந்து படிக்கிறதுக்காக கேட்பாங்க. அதனால் ஃப்ரீ சீட்ஸ்னால் போய் கேட்கும் போது அவர்கிட்ட வந்து எங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தினா வந்து சரிங்க ஓகேங்க ஃபீஸ்னால் கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு நிறைய பேர்த்துக்கு. அந்த மாதிரி பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப் கேட்கும் போது எளியவர்களுக்கு நல்லா உதவி செய்யும் குணமுன்றது அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தது. அந்த மாதிரி ஒரு குணம் படைத்தவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப பொறுப்பானவர். அவர் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதுக்கப்புறம் MBA முடிச்சுட்டு அவர் PhD முடித்தவர். அந்த மாதிரி அவரை நான் வந்து ஆழ்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு பர்சன். அவருக்கு ஃபினான்ஸ் கிடச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அவர் வந்து ஹி அனலைஸ் த ஃபினான்ஸ் டு தி வெரி கிரேட் எக்ஸ்டென்ட். புரிஞ்சு, ஏன்னா அஸ் அ ஃபினான்ஷியல் லாயர் ஆல்சோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் கேசஸ்ஸு, டேக்ஸ் மேட்டர்ஸ் இதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக NCLT கம்பெனி மேட்டர்ஸ்னால் பார்க்குறதுனால பார்த்திங்கன்னா ஹி அனலைஸ் டு த வெரி கிரேட் எக்ஸ்டென்ட் அண்ட் இட் இஸ் அ வண்டர்ஃபுல் பட்ஜெட் டெலிவரி. அதாவது தாவேக்கால வந்து ஒரு பட்ஜெட் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சது வந்து ஒரு நல்ல ஒரு டெலிவரி. நான் பட்ஜெட்டை நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு ஒரு 10 லட்சம் கடன் இருக்குது. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் ஒரு 10 லட்சம் கடன் இருக்குது. நீங்கள் எப்படி அதை செயல் திட்டம் பண்ணுவீங்க? ஓகே வாங்க நம்ம போயிட்டு தாஜில் போய் இன்றைக்கி ஆஃபீஸ் மீட்டிங் வச்சுக்கலாம் நான் சொல்லுவீங்க? இல்லை. புரியுதுங்களா? ஸோ நமக்கு சாப்பாடு வேணும், ஓகேங்களா, நமக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணும், நம்ம ஆஃபீஸ்க்கு கொடுக்கணும், ரெண்ட்டு கொடுக்கணும், எடிட்டரை பார்த்துக்கணும், கேமராமேனை பார்த்துக்கணும், நம்ம லிவிங்கை நம்ம பார்த்துக்கணும் ஓரளவுக்கு டீசெண்டாக அப்படின்றத நீங்கள் மீன் பண்ணி தான் நீங்கள் ஒரு பட்ஜெட் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்கள் இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுவீங்க. அப்பேற்பட்ட பட்ஜெட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். ஓகேங்களா, அதாவது கடனில் தவிச்சு கொண்டு இருக்கிற போது இதுக்கு உண்டான பட்ஜெட் எப்படி பண்ணணும், பட்ஜெட்டிங் எப்படி பண்ணணும், எப்படி இதை மேல் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக பட்ஜெட் பண்ணியிருக்காரு. அவர் எப்போதுமே வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஸ்போக்கன் தான், புரிஞ்சுங்களா. நேற்று சட்டசபையில் பேசுனதை வந்து என்னால் வந்து மறக்கவே முடியல. ஹைலைட்டே அவர் தான், புரிஞ்சுங்களா. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனரபிள் சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்னு ரொம்ப மரியாதையாக பேசிக்கிட்டு, ஓகேங்களா, அவர் செய்த 2 சம்பவங்கள் என்னன்னா மறக்கவே முடியல. ஓகேங்களா, நாங்கள் வந்து இந்த கணினி திட்டம் நாங்கள் கொண்டு வந்தோம், காலை உணவு திட்டம், இந்த மத்தியான உணவு திட்டம், இங்கன்னா MK ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே ஒரு தலையிலையும் வந்து 1,29,000 கடனையும் MK ஸ்டாலின் தான் வாங்கி வச்சாரு. அது சொல்றதுக்கு முன்னாடி ஆனரபிள் சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ் ரொம்ப சூப்பரா மரியாதையா பேசுறாரு.
அதாவது திருச்சிக்காரங்க அப்படி பயங்கரமான பாயிண்ட் அது பயங்கரமான பாயிண்ட். அது கரெக்ட் டைம்ல வந்து சொன்னாரு, இது வந்து எம்கே ஸ்டாலின் தான் வாங்கி வச்சாரு அப்படின்னாரு பாருங்க. அதுவும் அந்த ரெஸ்பெக்டட் ஹானரபிள் சீனியர் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ், உங்க எம்கே ஸ்டாலின் தான் இந்த கடனே வாங்கி வச்சாரு அப்படின்னாரு பாருங்க. அது வந்து ஒரு டிராஸ்டிக் இது. நெக்ஸ்ட் வந்து லீக்கேஜ்னு சொல்றீங்க, எங்க சார் லீக்கேஜ்னு? ஒரு 3 இலாக்காவை நாங்கள் வந்து ஏற்கனவே லீக்கேஜ்னா ஃபெயில் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. 3 இலாக்காவோட இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் சார் டேபிளில் இருக்குது, ஓகேங்களா. எப்போ வேணுமா அவரை வந்து அப்போ வந்து அதை எடுத்துட்டு டிஸ்பிளே பண்ணுவார் அப்படின்னு. நேற்று வந்து ஆட்டம் பாம்பில் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா திரிய கிளி வச்சுட்டாரு. அந்த லீக்கேஜ் பேசினதுக்கு அப்புறம் நீங்க வீடியோ வேணா எடுத்து பாருங்க, எதிர்கட்சிங்க யாருமே சவுண்டே உள்ள. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேசுனதுக்கு ஸ்டன் ஆகி உட்கார்ந்துருப்பாங்கல்ல, பயந்து போய் உட்காந்துங்க. ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்டா அப்படின்ற மாதிரி அந்த எதிர்கட்சியில பாத்தீங்கன்னா யாரும் ஒரு பின் டிராப் சைலன்ஸ். அது ஆக்சுவலா கூச்சல் போடுவாங்க. அந்த 1,29,000 சொன்னப்போ கூட கூச்சல் போட்டாங்க. ஆனால் வந்து 3 இலாக்காவோட ஆடிட் ரிப்போர்ட் வந்து எங்கள் சிஎம் சார் டேபிளில் இருக்காது. அவர் எப்போ எப்படி எங்கே அதை வந்து வெளியிடணுமோ அங்கே செய்வார் அப்படின்னு அந்த லீக்கேஜ் பதில் சொன்னோன்னே பின் ட்ராப் சைலன்ஸு. ஐயோ நம்ம டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னு. ஏன்னா பாஸ் ஆயிரமோ ஃபெயில் ஆயிரமோன்னு இப்போ பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட ஹார்ட் பீட் வந்து அங்கே அடித்ததை நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து சட்டசபையில் நேற்று வந்து ஒரு கலக்கிட்டாரு, ஓகேங்களா. ப்ளஸ் இன்னொன்று வந்து நான் கேட்டேன், அது என்ன வார்த்தைங்கிறது எனக்கு மறந்து போச்சு. அமைச்சர் ஆனந்தும் ஒன்று சொன்னார், ஒரு ஸ்பான்டேனியஸாக எந்திரிச்சு ஒன்று சொன்னார், அது டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா ஒரு சட்டசபையே ஃபுல்லாக பஞ்ச் லைனாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. நேற்று பேசினதுல முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இவங்க எதிர்கட்சி சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாப் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன் இவங்க தான் வந்து பேசுகிறாங்கன்னு. ஆனால் நேற்று பேசுனது எல்லாமே வந்து ஓகேங்களா, மற்ற செகண்ட் லெவல் அமைச்சர்ஸ் எல்லாம் நேற்று பேசுனது வந்து இட் இஸ் ஆசம். ஒரு கிராக்கிங் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஐ விஷ், ஏன்னா அந்த பட்ஜெட்டில் வந்து அவர் தான் கதாநாயகன் மரியவல்சன். ஸோ இந்த வாட்டி இன்டர்வியூவில் தட் இஸ் மை எப்படி சொல்கிறது, மை விஷஸ் டு அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அமைச்சர் மரியவல்சனுக்கு. எப்பவுமே வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கும்போது சிஎம் விஜய் அவர்கள் வந்து எப்போ பேசுவாங்க, அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது. அப்போ வந்து நேற்று வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் அந்த, அதாவது பொதுப்பணித்துறையில் இருக்கவங்க தான் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு போன டர்ன். இல்லை என்னை தான் கேட்டாங்க, நானே பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சிஎம் அவர்கள் எந்திரிச்சு எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொன்னாங்க. அவங்களுமே வந்து ரொம்ப வந்து தூண்டி விடுற மாதிரி வந்து சொன்னது வந்து என்னன்னா, சிஎம் அவர்கள் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து எந்திரிச்சு சொல்லும் போது வந்து எல்லாருக்கும் ஷாக்கு. பேப்பர் முன்ன பின்ன படிச்சதால தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து நேற்று எல்லா இடத்துலயும் வந்து வைரலா அதுதான் பரப்புனாங்க. அப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஈவன் வந்து பிரேமலதா அவர்கள் பேப்பர் என்ன முன்ன பின்ன படிச்சாங்க, அது பேப்பர் வச்சு தானே படிக்கிறாங்க. பேப்பர் வச்சு தானே படிக்கிறாங்க. டக்குன்னு பேப்பரை பிடிக்கிறீங்க பேசுங்க அப்படின்னு என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஒண்ணுதான் புரியாது. அந்த அதிர்ச்சியில இருந்திருப்பாரு, டக்குன்னு பேப்பரை பிடிக்கிருவாங்களோ அப்படின்னு. ஸோ அப்போ வந்து சிஎம் அவர்கள் வந்து பேசும்போது அவங்க வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து கர்நாடகாவுக்கு விசிட் போகிறதா இருந்தது, எதுவுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக எங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல, நீங்கள் வந்து போகிறேன்னு டெசிஷன் எடுத்தீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அதுக்கு அவங்களும் வந்து ஒரு பதில் வந்து சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே ஆஃப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த ஒரு நாள் முழுக்க அந்த சட்டசபையில் வந்து கிட்டத்தட்ட டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்னே சொல்லலாம் திமுகவுக்கு. ஆனாலும் நிறைய விஷயங்கள் வந்து கோட் பண்ணும்போது திரும்ப எம்கே ஸ்டாலின் அவர்களே வந்து கோட் பண்ணாங்க. அப்படிங்கும்போது அப்போ வந்து ஒரு முக்கியமான இதுன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டணும்னு சொன்னாங்க. அதோட பேக்ட்ராப்பில் என்னென்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா தான் எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுகவினுடைய தலைவராக உள்ளே வர முடியும் அப்படிங்கிறதான். உடனே வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர் வந்து இதுலேயே எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து நாங்கள் வந்து எம்பிக்கள் கூட்டத்தை வந்து கூட்டுறோம், நீங்கள் அதில் வந்து பங்கெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிப்ளை. ஸோ இதெல்லாம் வந்து சோஃபார் பீப்புள் வந்து முதல்ல சட்டசபையை கவனிக்கிறதே வந்து இந்த முறை தான். இது எம்கே ஸ்டாலின் மட்டும் உள்ளுக்குள்ள வரத்துக்கு இல்லை,
அதிபரை கூட்டிட்டு வரதுக்கு தான். அனைத்து கட்சி கூட்டினா அதிபரை கூட்டிட்டு வந்து எங்கேயாச்சும் வாங்கின சூட்கேஸ்க்கு பார்க் அப்படிம்பாங்க. பார்க்னா கொலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? பார்க் அப்படின்னாங்கன்னா அவர் அதிபர் பசாம அப்படியே அடிச்சு நவுத்துவார். அவர் ஏன்னு கேட்டீங்கன்னா டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போதே தாவைக்கா தாக்குனவர். புரிஞ்சுக்கலாம். இப்போ தாவைக்கா ஆட்சியில் இருக்குன்னா அவருக்கு அப்புறம் என்ன சக்கரை பொங்கல் தானே. பார்த்தா அதிமுக வந்து அதை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ வந்து இது வந்து அது அதிமுக புறக்கணிப்பு அப்படின்னா இதை பாசிட்டிவ் நோட்ல எடுத்துக்கணுமா, இது எப்படி எடுத்துக்கணும்? இல்லைங்க, இந்த டீலிமிட்டேஷனுக்காக அவங்க கூப்பிட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே இதை பதிவு செஞ்சது தான். புரிஞ்சுங்களா? நான் எப்படின்னா நாத்தில் உங்கள் இன்டர்வியூவில் கூட நான் பதிவு செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபஸ்ட்டே வந்து வெளிநடப்பு செஞ்சாங்கல்ல, அதாவது சட்டசபையில் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கும்போது வெளிநடப்பு செஞ்சாங்க. நான் இப்போ என்ன சொன்னேன்னா இதே மாதிரி வெளிநடப்பை வந்து லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் சொல்லுவாங்கன்னு சொன்னேன். நீங்கள் போடுங்க, அப்பயே அன்றைய கணிச்சா ஆரோக்கிய சதீஷ்னு சொல்லி நீங்கள் போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 550, இப்போ 543 தான், பட் 550ன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 50 பேர் வந்து டிஎம்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பில்லு பாஸ் பண்ணணும்னா 776 பேர் வந்து ஓட் பண்ணாதான் வந்து பில்லு பாஸ் பண்ண முடியும். இப்போ இந்த 50 பேர் வெளியில் போயிட்டாங்கன்னா வெறும் 250 பேர் ஓட் பண்ணாவே பில்லு பாஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ திமுக வெளிநடப்பு செய்தே வந்து இந்த டீலிமிட்டேஷன் பில்லை பாஸ் செய்ய வைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நேற்று வந்து அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இதை வந்து எழுப்பினார். நீங்கள் அந்த மாதிரி நாங்கள் கேள்விப்படுறோமே, நீங்கள் அந்த மாதிரி செய்ய போகிறீங்களான்னு. கேள்விப்படுறோங்கிறத விட்டுருங்க, நீங்கள் அந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கக்கூடாதுன்றத வந்து சபாநாயகர் வந்து தெளிவுபடுத்தி கேட்டார். அதுக்கான பதிலை வந்து பூசி மொழிவி எங்கள் தலைவர் முடிவு எடுப்பார்னு கடைசியில் சொல்லி முடிச்சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாப்பு. ஓகேங்களா? ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் மிஸ்டர் உதயநிதி. புரிஞ்சுங்களா? லீடர் ஆஃப் அப்போசிஷனா யூ ஹாவ் டு ஸ்பீக் டு இட். என் தலைவர் தான் முடிவு எடுப்பார்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? புரிஞ்சுங்களா? இப்போ நான் அதே கேள்வியை தான் நான் வந்து மக்கள்கிட்ட நான்லாம் வைக்கிறேன். புரிஞ்சுங்களா? இப்போ நமக்கு நடக்கிற பிரச்சனை யார் யாருக்கு நடக்குது? கர்நாடகாவும் தமிழ்நாடுக்கும் நடக்குது. திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் இல்லைல்ல, மதுரைக்கு மானாமதுரைக்கும் இல்லைல்ல, சேலமுக்கும் கோயம்புத்தூருக்கும் இல்லைல்ல, புரிஞ்சுங்க, நாகப்பட்டினத்துக்கும் திருவாரூருக்கும் இல்லைல்ல. ஸோ கர்நாடகாவுக்கும் இதுக்கும் நடக்குது. ஸோ அப்படி நடக்க வேண்டிய விஷயத்த நீங்கள் எங்கே பேசணும்? சட்ட ரீதியாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் பேசுகிறோம், அது ரைட்டு. ரெண்டாவது எங்கே பேசணும்னு கேட்டிங்கன்னா லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பேசணும். தாவேகாக்கு எத்தனை எம்பி இருக்காங்க லோக்சபால? ஒரு இடம் கிடைச்சதையோ காங்கிரஸ்க்கு விட்டு கொடுத்தாங்க, அது ராஜ்யசபால. லோக்சபால எந்த எம்பியுமே கிடையாது. லோக்சபால 2024 எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் திமுக மொத்தமாக கொடுத்துனீங்க. காங்கிரஸ் தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக மட்டும், திமுக கூட்டணி வந்து 30 சீட் இருக்குது, திமுக மட்டுமே 22 சீட் இருக்குது, ப்ளஸ் ராஜ்யசபாவில் இருக்குது. உங்கள் 30 எம்பி வந்து நான் வெறும் திமுக மட்டும் கேட்குறேன். ஓகேங்களா? உங்கள் எம்பிஸு காவேரியை பற்றி என்னத்தை பேசினாங்க? ராஜ்யசபாலேயோ லோக்சபாலேயோ பேசினாங்க. எப்பா பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இங்கே வந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இங்கே விஜய் சார் கேட்டு என்ன பண்ண போகிறாரு? அவர் தான் போராடிட்டு இருக்காரு. நீ பேச வேண்டிய இடத்துல போய் பேசணும்ல. எம்பியோட வேலைகள் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு தெரியாத ஒரு அரசியல் கட்சினா அது திமுக தான். இப்போ இந்த டீலிமிட்டேஷனுக்கு எப்படி அதிமுக வரமாட்டேன்னு சொல்லிச்சு? ஏன்னு கேட்டிங்கன்னா பிஜேபிக்கு அவங்க ஊற்றிடுவாங்க, அதனால அவங்க வரல, புறக்கணிச்சிட்டாங்க. இவங்களும் ஏன்னா நாளைக்கு சொல்கிறேன், இவங்களும் வரமாட்டாங்க. புரிஞ்சுங்களா? ஏன்னா இவங்க வெளிநடப்பு செய்ய போகிறது உறுதியாகி போச்சு. இவங்க வரல அப்படின்னா இவங்க வெளிநடப்பு செய்ய போகிறாங்க. டீலிமிட்டேஷன் ஆக்ட் வந்து வரப்போது. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருக்கிற 40 சீட்டு 60 சீட்டை ஆக்கிடுவாங்க, எம்பி சீட்டு. அந்த மாதிரி ஆக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் வந்து இருக்கிற 80 சீட்டை வந்து 160 சீட்டாக மாற்றிட்டு, ஓகேங்களா, நம்ம வந்து அவங்களே வந்து உத்தரப்பிரதேசில் மட்டும் ஜெயிச்சாவே போதும், ஆட்சி அமைச்சிருவாங்க. தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் வந்து கண்டுக்காத ஸ்டேட்டாக போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்க போகிறது வந்து திமுக தான். நீ டீலிமிட்டேஷன் பில்லுக்கு சிஎம் சார் கூப்பிட்டதுக்கு வந்தாங்கன்னா இவங்க ஓரளவு மனுஷன்னு ஒத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? இல்லைன்னா இவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது முதுகில் குத்துறவங்க பேர் என்ன? ஓகேங்களா? யூடியூப் ரூட்டர்ஸ் தான், துரோகிகள். புரிஞ்சுங்களா? கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது என்ன? யாரு? எட்டப்பன். நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்கு. எட்டப்பன் என்று சொன்னாங்க ஆங்கர். அடுத்து சபாநாயகர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பாராட்டத்தக்க வகையில் இருக்குது. ஏன்னா ஒரு நடுநிலையாக அவர் செயல்படுறது, அதையும் ஒரு அரசு அனுமதிக்குது அப்படின்னா அது ஒரு இல்லை. அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ரொம்ப எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹி இஸ் வெரி கான்சியஸ் டு ஹிஸ் மைண்ட். நான் வந்து இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா ஜேசிடி பிரபாகர் வந்து நான் வந்து அவரோட ரசிகர்னு சொல்லலாம்.
எனக்கு அரசியல் நாங்களும் இப்போ ரசிகர்கள் ஓகேங்களா, என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அரசியல் ஈர்ப்பு வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான். புரிஞ்சுங்களா? நான் 2001 சமயத்துலனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பல போராட்டங்கள் பண்ணியிருக்கேன். அந்த இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த சமயம் வந்து அம்மையார் ஜெயலலிதாவோட உருவம் பொம்மனை வந்து எரிப்புலனா வந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் பண்ணியிருக்கோம். கஞ்சி தொட்டு திண்ணம் பண்ணியிருக்கோம். மதமாற்றத்துக்கு அகேன்ஸ்டான போராட்டங்கள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் காலேஜ் டேஸில். அந்த மாதிரினா வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தது காரணம் வந்து என்ன நினைக்கிறேன், அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் புரிஞ்சுங்களா, மதமாற்ற சட்டம் வந்து அம்மையார் ஜெயலலிதா 2001 கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து போராடின பர்சன் ஜேசிடி பிரபாகர் அதே கட்சியில். அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து யாராச்சும் கேள்வி கேட்க முடியுமா? கேட்டார். புரிஞ்சுங்களா? கேட்டார், கேள்வி கேட்டார். நீங்கள் செய்கிறது தவறுன்னு சொன்னார். அதனால் வந்து பெரிய அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து அதில் உள்ளுக்குள்ள வந்தார். காங்கிரஸில் இருக்க பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து அதிமுகவில் இருக்கிற அமைச்சரே வந்து அதிமுக காரரே வந்து குரல் கொடுக்கும் போது தான் ஜேசிடி பிரபாகர் வந்து பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து இது பண்ணார். இது இங்கே மதம் சார்பாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களுக்கும் சரி, இதுக்கும் சரி. ஆனால் ஃபஸ்ட்டு அதிமுக கட்சியில் இருந்துக்கிட்டே அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து இந்த தவறான சட்டம் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சவர் ஜேசிடி பிரபாகர். இது எவ்வளோ கான்சியஸான மைண்டு யோசிச்சு பாருங்க. அம்மையார் ஜெயலலிதா வரனா நீங்கள் எதிர்த்து பேச முடியுமா? ஆனால் அதே இதுதான் நான் அவ்வளோ இதாக பேசுகிற ஜெயலலிதாவை இன்னைக்கு நான் அம்மையார்னு சொல்கிற ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2011 அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கன்னா வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க திரும்ப வந்த பிறகு நான் என் மேனிஃபெஸ்டோவில் வந்து நான் அந்த சட்டத்தை திருப்பி கொண்டு வர மாட்டேன்னு நான் சொல்லலை. ஆனால் நான் செய்தது தவறு, ஓகேங்களா. இல்லைமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மதமாற்ற சட்டமோ மத ரீதியான இந்த மாதிரி ஒரு சார்பாக இருக்கிற ஒரு நிலைப்பாடை நான் எடுக்கவே மாட்டேன். அதாவது ஜெயிச்சதுக்கு அப்புறம், ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வரவங்க வேறங்க. அதுக்கப்புறம் தான் அம்மையார் ஜெயலலிதான்னு நான் கூப்பிடவே ஆரம்பிச்சேன். என்னங்க சொல்கிறீங்க? அதாவது நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக போய் சொல்லலாங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் உனக்கு நான் செய்ய மாட்டேன் இல்லைமேட்டு அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2016 பெரும்பான்மையான மைனாரிட்டிஸ் வந்து அவங்கள ஓட்டு போட்டு 2வது டைமாக ஜெயிக்க வச்சாங்க. அதுதான் டேர்ன் அவுட் ஆனது. புரிஞ்சுங்களா? மைனாரிட்டிஸ் வந்து இட்ஸ் நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஎம்கே. அவங்க இல்லாத நேரத்தில் நம்ம மிஸ்டர் எடப்பாடி வந்து போய் பிஜேபியில் ஒட்டினதுக்கப்புறம் தான் அது காட் டைவர்டட் டு 2021 டு டிஎம்கே. புரிஞ்சுங்களா? கோர் ஓட்டர்ஸே கிடையாது. இப்போ 2026 வந்து பாதி பேர் வந்துட்டாங்க. 2029 முழுசாக வந்துருவாங்க. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனாரிட்டி ஓட்டை வச்சு வியாபாரம் பண்ணுற டிஎம்கேக்கு ஒரு சவுக்கு அடி தான். ஏற்கனவே சவுக்கு போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காரு. நாங்கள் எங்கள் இயேசுவின் சவுக்கில் எடுத்து அடிப்போம். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச்.